ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் வாழ்த்துதலோடு இந்த ஓய்வு நாள் தினத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்குள்ளாய் உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். ஆமென். இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு எந்த மைண்ட்லேயும் வரல. ஆனால் யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சங்கமம் சொல்லிட்டு எல்லா பாடகர்கள், எல்லா நற்செய்தி பாடகர்களாக உட்கார்ந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. எபிசோடாக வந்திருக்கேன். ஸோ அதை நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் என்னோடய இருதயத்தில் கர்த்தர் பேசினார். அவங்க அந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி அந்த போதகரை குறித்து ஒரு சில காரியங்கள் சொன்னாங்க. அவர் இதே சென்னை பட்டணத்தில் வியாசர் பாடியில், அவர் பேர் வந்து லாரன்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வியாசர் லாரன்ஸ் அவர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவர். ஹெச்பியில் நிறைய ப்ரோக்ராம்க்கெலாம் வந்திருக்கிறாரு. அவருடைய சாட்சியை குறித்து சொல்லிட்டு அவர் எழுதின பாடல்கள் அவர்கள் பாடினார்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். என்ன பாட்டுனா, லேசான காரியம். அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் தொட்டுது. லேசான காரியம். நானும் என்னுடைய இருதயத்தில் நிறைய காரியங்கள் போய்கொண்டு இருக்கிறது, பெரிய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தெளிவாக நான் இருக்கேன், அது எனக்கு லேசான காரியம். உங்களுக்கு அது பெருசாக தெரியலாம், ஆனால் எனக்கு அது லேசான காரியம். அப்போ அந்த போதகரை குறித்து சொல்லும் பொழுது, அவர் உலக பிரகாரமாக தான் இருந்திருக்கிறார். அவர் உலக பிரகாரமாக தான் இருந்திருக்கிறார். வாலிப பிரயாத்தில் அவர் திருமணம் ஆன பிறகு தான் அவங்க மனைவி மூலியமாக அவருக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக அவர் என்ன பண்ணார், ஊழியம் செய்தார். ஆனால் அவருக்கு கானா பாடுறதில் ரொம்ப இஷ்டம். அதனால அவருக்கு அந்த மியூசிக் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த தாளந்தை கொடுத்துருக்கிறனால நிறைய பாடல்கள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அப்போது ஒரு சபையில் அவர் போகும் பொழுது அவர் தான் அங்கே பிரசங்கம் கொடுக்கணும். அந்த காரியம்லாம் அதில் வருது, அவர் தான் பிரசங்கம் கொடுக்கணுமா. ஆனால் அந்த போதகர் வந்து அவருடைய அப்பியரன்ஸை பார்த்துருக்கார். பார்த்துட்டு, இல்லை இன்னைக்கு நானே பிரசங்கம் பண்ணிடுறேன், நீங்கள் கடைசியாக ஒரு சாட்சி சொல்லிவிட்டு ஒரு பாட்டு பாடிடுங்க அப்படின்ட்டாங்க. பிரசங்கமும் முடிந்தது. அந்த பிரசங்கத்தில் அந்த பிரசங்கியார் பேசுனது லேசான காரியம்தான். ஆனால் கீழே உட்காந்துட்டு அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவர் கையில் மைக் வரும் பொழுது இவர் எழுந்து தன்னுடைய சாட்சியை சொல்லி 2 பாடல்கள் பாடி வீட்டில் போய் உட்கார்ந்து அவர் இருதயத்தில் இருந்தாலும் ஒரு வேதனை இருக்கும்ல. நம்ம குடும்பத்தாரங்களே நம்மளை இழிவாக பேசிட்டா ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம். இதே மூன்றாவது நபர் எதா சொல்லிட்டா நம்ம எப்படி இருப்போம், அவங்கள அசிங்கப்படுத்தணும் தான் நினைப்போம். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் அந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் பேசினாரா, இது லேசான காரியம். அப்படி உருவாகினது தான் அந்த பாடல். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சத்தமா. ம் 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 ஆமென். எப்படி? தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே கர்த்தாவே பலம் உள்ளவனாகிலும் உதவி செய்கிற உமக்கு. ஹல்லேலூயா. அவன் எப்படி இருக்கிறான்? பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும். அவன் இப்படியும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் உதவி செய்கிறவர் யாரு? நமக்கு உதவி செய்கிறவர் யாரு?
அவருக்கு இது லேசான காரியம். இந்த வார்த்தை எனக்கு தொடப்பட்டது. பொதுவாகவே என்னுடைய செய்தி எல்லாமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு ரொம்ப ரேர் தான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்னா பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் தான் அதிகமாக பிரசங்கம் இருக்கும். இந்த வாட்டி என்னுடைய பிரசங்கமும் அப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு சபையில் என்ன என்ன அனுசரித்து கொண்டு இருக்கிறார்கள்? விபிஎஸ்ஸா, லெண்டேஸ், தவசு காலம். இது ஒவ்வொரு சபையிலையும் நிறைய சபைகளில் கர்த்தருடைய பாடுகளை குறித்து அவங்க என்ன பண்ணுறாங்க? தியானித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பாடுகள் நிறைய நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்? தியானிச்சிருக்கிறோம். எங்கள் பாடே பெரிய பாடாக இருக்குது. கர்த்தருடைய பாடம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? அதனால் இன்னைக்கு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு இன்னைக்கு வேற மாதிரி போகிறோம். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வசனம் ஏன் நான் எடுத்தேன்னா, இது ஒரு அருமையான ஒரு பேசேஜ். இந்த ஒரு வசனம் மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த வசனத்தோட அதிகாரத்தை மொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த ஆசாக்கு தகப்பனாக யார் இருக்கிறான்னா அபியா. அவருடைய பேர் என்ன? அபியா. அவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாவாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் அநேக காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்திருக்கிறார். அவருடைய காலங்களிலும் அநேக போர்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறமா ஆசாவுடைய தலைமைத்துவம் அங்கே வருகிறது. அவர் ராஜாவாக மாறுகிறார். எடுத்து வாசியுங்கள். அதே 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் எடுத்து வாசியுங்கள். யாரோ மைக்கில் வாசிங்க. நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா. யாரு? அவன் குமாரனாகிய ஆசா. ஆசா, நல்ல கவனிங்க. ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. இவனுடைய நாட்களில் யாரு? ஆசாவுடைய ராஜ்யமாகிய அந்த நாட்களில் தேசம் 10 வருஷம் என்னவா இருந்தது? அமெரிக்கால இருந்ததா? சரி, அமெரிக்கையா இருந்ததுன்னா என்ன? நான் தமிழ்ல தானே கேட்டேன். அமெரிக்கையாய் இருந்தது என்ன? அமைதியாக சும்மா அடிச்சு விட்டீங்களா இல்லை தெரிஞ்சு சொன்னீங்களா? உண்மையாகவே எனக்கு தெரியல. இது நான் அமெரிக்கையாய் இருந்தது அப்படின்ட்டு நான் போய் பார்க்கும் பொழுது இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, இட் வாஸ் வெரி சைலண்ட், வெரி சைலண்ட். சரி, அங்கே மட்டுமா போட்டிருக்கு பார்த்தா இதே அதிகாரத்தில் 3 இடத்துல வருது. அப்படின்னா இந்த புத்தகத்தை எழுதினவர் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, அவனோட நாட்களில் 10 வருஷம் அந்த தேசத்தில் அமைதியாக இருந்ததுன்னா பஞ்சம் இல்லை, பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை, எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ எதுவும் இல்லை. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் தான் இது. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, பலவீனம் இல்லை, எந்த கடன் சுமையும் இல்லை. இப்படி யாராவது இருக்குமா? யாராவது இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து எப்படி இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு வந்து சொல்லுங்க. பின்னாடி ஒருத்தங்க இருக்கிறாங்க, எதுவுமே இல்லையா, ஆனால் சில நேரத்தில் அழுவாங்க, எனக்கு தெரியும். கையை கீழே போடுங்க. சப்ஜெக்டுக்கு வாங்க. 10 வருஷம் அந்த நாட்களில் அமைதியாக இருந்த அந்த தேசம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டத்தை என்ன பண்ண போகிறாங்க? சந்திக்க போகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் அமைதியாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க?
உங்க வாழ்க்கையில எல்லாமே அமைதியா போச்சுன்னா உங்க வாழ்க்கை போர் அடிச்சிடும். உங்க வாழ்க்கை ஏற்ற தாழ்வு, ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாமே இருந்தாதான் அந்த வாழ்க்கை உங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த வாழ்க்கை என்ன பண்ணும், உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டு நினச்சிங்களேன், ஒன்றும் இல்லை, ஒரு லாங் டிரைவ், சூப்பர் க்ரூஸான காரு, ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டணும், கட்டிங் எதுவுமே கிடையாது, அப்படியே ஓட்டிட்டு போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் கண் அசரும், உங்கள் கண் மூடும். ஏன்னா குறுக்க நெடுக்க எவனாவது வந்தாதான், வண்டி வந்தாதான், பிரேக்கிங் பண்ணாதான் உங்கள் கண் அலாட்டாக இருக்கும், உங்களுக்கு தூக்கம் வராது, டிரைவிங் என்ன பண்ணும், கரெக்டாக இருக்கும். ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு வண்டி அப்படியே ஜம்முன்னு போயிட்டு இருந்ததுன்னா வண்டி சூப்பராக போகுது, நம்ம கண்ணை மூடி கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், தூங்கலான்னு உங்கள் பிரெயின் என்ன சொல்லும், உங்கள் கண்ணை அப்படியே மூடும். வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். பின்னாடி எனக்கு பின்னாடி ஒருத்தருக்கிறா பாருங்க, கண்ணை மூட்டி ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. சரியா, நிறைய சாட்சி இருக்கு அவர்கிட்ட. கண்ணை மூடிக்கிட்டு சூப்பராக போவோம் வண்டி, அப்படியே பின்னாடி இருக்கிறவங்க சாருன்னுவாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அமைதியாக போச்சுன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? வாழ்க்கையில் அடிக்கடி நிறைய காரியங்கள் நம்ம சந்தித்தாலும், அது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும், கர்த்தர் ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் அங்கே துணி நிற்கும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு அது லேசாக மாற்றி தரப்படும். அல்லேலூயா. அது மாற்றி கொடுக்கிற தேவன் அவர் ஒருத்தர் தான். அதனால தான் இங்கே அந்த ஆசா என்ன பண்ணுறான், அடுத்து வாசிங்கள் 5ஆம் வசனத்தை பாருங்க. யூதனுடைய எல்லா பட்டங்களிலும் இருந்தும் மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான், அவனுக்கு முன்பாக ராஜ்யம். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான். அவங்க அப்பா காலத்தில் நிறைய விக்கிரகங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அதை காட்டிலும் நம்ம இவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, அதிகமாக ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அந்த காலத்தில் 10 வருஷம் பிரச்சனையே இல்லைன்னா கர்த்தர் அவனை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக அவன் வைராக்கியமாக என்ன பண்ணான், எல்லா விக்கிரகங்களையும், எல்லா கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் என்ன பண்ணான், ஒவ்வொரு வாட்டியும் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி அந்த தேசத்தை அவன் என்ன பண்ணான், அமைதியாக அவன் வைத்திருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்திருக்கிறார். அதே போல 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருந்ததினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக. எந்த வருஷங்கள்ல? அந்த வருஷங்களில். எந்த வருஷம்? கட்டளையிட்டு எத்தனை வருஷம் சொன்ன? 10 years. 10. கேட்கறது ஒரு வசனத்தை, அதனால தான் லைன் பை லைனா வரேன். அப்போ கூட உங்களுக்கு மறக்குது. திருப்பி வாசிங்க அந்த 6வது வசனத்தை. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருந்ததினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால். 3வது இடத்துல வருதா, தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களில் கட்டினான். ஆமென். அவன் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன பண்ணான், கர்த்தருக்கு பிரியமா இருந்து அவருடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியங்கள் எழும்பாதபடிக்கு அவன் ராஜ்யத்தை அவன் என்ன பண்ணான், கட்டுக்கோப்பாக வைத்ததுனால அந்த தேசம் 10 வருஷம் அமெரிக்கையா இருந்தது, சமாதானமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, பஞ்சம் இல்லாமல் இருந்தது, பிரச்சனை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணாரு, பார்த்து கொண்டார். சரி, இப்படிலாம் இருக்கும் பொழுது பிசாசு சும்மா இருப்பானா? கர்த்தர் ஒரு கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறார். ஆனா அங்க ஒருத்தர் இருக்கிறான், நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வரதுக்குன்னு, நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்குன்னு, அமைதியா இருக்கிற வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னு என்ன இருப்பான், பிசாசு என்ன பண்ணுவான், இருக்கா, வருவான் நம்ம வாழ்க்கையில. எப்படி வருவான்? கதவை தட்டி வீட்டுக்குள்ள வருவானா? உன் சிந்தையை பிசாசு என்ன பண்ணுவான், எல்லா சூழ்நிலையிலும் மாற்ற பார்ப்பான்.
எப்படி இந்த அபியா ராஜா என்ன பண்ணாரு, இந்த ஆசா என்ன பண்ணாரு, எல்லா சூழ்நிலையிலும் அவன் கவனமா இருந்து எந்த விக்கிரகங்களும் அந்த தேசத்துல வந்துடக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் ஜனங்கள் செய்திடக்கூடாதுன்னு அவன் எல்லா சூழ்நிலையும் அவன் என்ன பண்ணான், கவனமா இருந்தான், தெளிவா இருந்தான். எப்படி இருந்தான், அவன் கர்த்தரோடு உடன்படிக்கை கொண்டிருந்தான், கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தான், கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தான், கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படி நடந்தான். அதனாலதான் அந்த தேசத்துல எந்த விதமான விரோதமான காரியங்கள் எழும்பாதபடிக்கு அவன் செய்து கொண்டிருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சிருந்தாரு. அண்ணா, நம்ம சிந்தையில பிசாசானவன் பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து போட பார்ப்பான். நேத்து கூட ஜெபிக்கும் பொழுது நிறைய டிஸ்டர்பன்ஸ். அப்போ ஒருமனப்படுத்தி, ஆண்டவரே எனக்கு ஒருமனத்தின் ஆவியை தாங்க, ஒருமனத்தின் ஆவி தாங்க, அப்பதான் எனக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். இந்த நேரத்தில் நீங்க சபையில் உட்காந்துருக்கீங்க, எத்தனை பேர் சிந்தை எங்க போயிட்டு வருதா இல்லையா? பிசாசு அப்படிதான். உன் சிந்தையும் உன் செயலையும் உன்னுடைய செய்கையும் எல்லாவற்றையும் பிசாசு என்ன பண்ணுவான், அவனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு பார்ப்பான். ஏன்னா அவன் தந்திரவாதி. என்னைக்கு நம்ம கர்த்தரோடு உடன்படிக்கையோடு, கர்த்தரோடு நம்ம உறவை மேற்கொண்டு அவரோட உறவை நம்ம வந்து என்ன பண்ணணும், அதிகரிக்கும் பொழுது அது அவனுக்கு பிடிக்காது. அது போலதான் திருப்பி அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணா, தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. அதுக்கு முன்னாடி 8ஆம் வசனம் வாசிங்கள். யூதாவிலே பரிசியும் ஈட்டியும், நல்ல நிறுத்தி நம்ம நல்ல கவனிங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும். எத்தனை பேர் இருக்காங்க? 3 லட்சம் பேரும். 3 லட்சம் பேர் என்ன பிடிக்கிறாங்க? ஈட்டியும் பரிசையும். ஈட்டியும் பரிசையும், அது ஒரு ஈட்டியும் பரிசையும் செய்கிற, அதை வைத்து அவர்கள் போர் செய்கிற போர் சேவர்கள், வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 3 லட்சம் பேர். தொடர்ந்து வாசிங்க. பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நானேற்றுகிற 2,80,000 பேருமான. என்னது கேடகையும் வில்லு? கேடகமும் அது ஈட்டியும், அது ஒரு விதமான கேடகம், இது ஒரு கேடகம். ஆனா என்ன பண்றாங்க, வில்லு. இது எத்தனை பேரு? 2,80,000. மொத்தம் எத்தனை பேரு? 3 பிளஸ் 2.8 எவ்வளோ? 5,80,000 பேர். இவ்வளோ பேரு யாரோட சேனையில இருக்கிறா? ஆசாவுடைய சேனையில, பெரிய சேனையில. தொடர்ந்து வாசிங்க. 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். நல்ல போருக்கெல்லாம் போய் இதுக்கு முன்னாடியே வெல் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா பராக்கிரமசாலிகள், பயங்கரமா இருப்பாங்க பார்க்கிறதுக்கு. தொடர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும். எத்தனை பேரு? 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும். அவங்க வர போற சேனை எத்தனை பேரு? ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது 5.8. இவங்க கிட்ட இருக்கிறது 5.8. அப்படியே டபுள். நம்ம வீட்டில் வாசல்ல ஏதோ பிரச்சனை நடக்குது, இல்லை நம்ம வீட்டையே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் வந்து கட்டையெல்லாம் வச்சு அடித்து உடைக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு 10 பேர்னா அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, கூட சேர்ந்து அடித்து அனுப்பிச்சிடுவாங்க. லேட்டாக வரக்கூடாதுண்ணா, இன்னைக்கு லேட்டாக வந்துட்டீங்க, ஷாக் ஆகிட்டு, அதனால் அடித்து அனுப்பிச்சிடுவாங்க. 10 பேர்னா சமாளிச்சிருவாங்க. இதே அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு புல்டோசரோ ஜேசிபி எடுத்துட்டு வந்துட்டான். கிட்ட போவீங்களா? நம்ம கிட்ட போவானா? அதுவே தூரத்துல இருந்து அப்படி ஒரு தள்ளு தள்ளிச்சுன்னா நான் விழுந்துரும். அப்படிதான் இவங்களுடைய கண்களுக்கு, யார் கண்களுக்கு? இந்த 5,80,000
80,000 போர் சேவகர்களுக்கு இந்த 10 லட்சம் பேரை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க கண்ணுக்கு அது ஜேசிபி புல்டோசர் மாதிரி தெரிஞ்சது. உண்மையாவே சாத்தியம் இல்லை. டபுள் 2 பேரும் ஒருத்தனை காலி பண்ணிட்டா அந்த போர் முடிஞ்சிடும். புரியுது உங்களுக்கு? 10 லட்சம் இங்க 5 லட்சம். அந்த 2 பேர் ஒரே ஒரு ஆளை இங்க எதிரணியில காலி பண்ணிட்டா இவங்க அந்த போர்ல ஜெயிச்சா மாதிரி இந்த தேசத்தை அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? இந்த தேசத்தை என்ன பண்ணிடுவாங்க? பிடிச்சிருவாங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுது அவங்க அந்த 10 லட்சம் பேரோட வரல. தொடர்ந்து வாசிங்கள். 10 லட்சம். அப்பொழுது ஆசா அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும். எத்தனை? 300 ரதங்களோடும். அவங்க 10 லட்சம் பேர் ஜனங்க மட்டும் இல்ல, கூட 300 ரதங்களும் வருது. இவங்க கிட்ட இல்லாதது, இங்க வேதத்துல சொல்லப்படாதது அவங்க கிட்ட இருக்கு. இந்த காரியத்தெல்லாம் நீங்க அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போய் யோசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தன்னுடைய ஜனங்களை எப்படி பாதுகாத்தாருன்னு தெரியும். நம்ம எல்லாம் உண்மையாவே சொல்றேன், நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்களாம் கர்த்தர் உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு அமைதியான ஆலயத்தை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் வெளியில் போய் பாருங்க, எவ்வளோ கிறிஸ்தவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இருந்தாலும் அந்த செய்த காரியங்களை மறந்துட்டு இன்னும் என் வாழ்க்கையில் போராட்டம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் உலக பிரகாரமான ஜனங்களை போய் பாருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இந்தியாவில் மேலே தேசங்களில் நீங்கள் போய் பாருங்க, ரொம்ப கஷ்டம். நான் வேலை செய்கிற ஆர்கனைசேஷனில், இது யூடியூப்பில் போகிறதுனால நான் பொதுவாக சொல்கிறேன், நான் வேலை செய்கிற ஆர்கனைசேஷனில் எங்களுக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்குது இந்தியாவில். அதில் ஒரு மாநிலத்தில் அங்கே யார் ஆட்சி செய்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் எவ்வளோ ப்ரோக்ராம், ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஆனால் போன மாதம் திடீர்னு ஒரு அமைப்பு வந்து அவர்களை அடித்து, கணவன் மனைவி குழந்தை, எத்தனை வயசு? 4 வயசு குழந்தை. கணவன் மனைவி 4 வயசு குழந்தை, இன்னொரு கணவன் மனைவி, 2 குடும்பம் இருக்கு. 5 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடின்னு அடிச்சு ஜாமீன்லேயே வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த 4 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? பிசாசு வெறி கொண்டு இருக்கிறான். தேசத்தில் எப்படியாவது இது இந்திய தேசத்தை ஒரு சமாதானம் இல்லாமல் தந்திரமான காரியங்களே அவன் செய்யறதுக்கு ரெடியா இருக்கான். நம்மளுடைய நாட்கள் சீக்கிரமாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையில நிலை நின்று அவருக்காக திறப்பில் நிற்கணும்னு நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறீங்களோ, வரப்போகிற நாட்களில் உங்களால் எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த 10 லட்சத்து பேரை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும். ஆனால் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. தன்னுடைய குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிலில் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? போன வாட்டி நம்ம பார்த்தோம்ல, பவுல கையை கட்டினாங்க, காலை கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வாயை மட்டும் என்ன பண்ணல, கட்டலை. வாயினாலே தேவனை துதித்து அந்த சிறைச்சாலை கதவுகளை கர்த்தர் என்ன பண்ணாரு? உடைத்து தகர்த்து போட்டார். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில 10 லட்சம் பேரை பார்த்து நீங்க பயந்துராதீங்க. 10 லட்சம் பேரை பார்த்து பயந்துராதீங்க. அந்த 10 லட்சம் பேரை உருவாக்கின தேவன் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார்.
அவர் சொல்றாரு, இது எனக்கு லேசான காரியம். தொடர்ந்து வாசிங்கள். எத்தனை ரதங்களோடு? 300 ரதங்களோடு புறப்பட்டு மராசே மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். அவனும் சும்மா இல்ல, நீ வா. என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணியாச்சு? இப்படிப்பட்ட போராட்டங்கள், சண்டைகள் எல்லாம் இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அபிய நாட்களிலும் போராட்டங்கள் நடந்தது. அதில் 5 லட்சம் பேரை அவங்க என்ன பண்ணாங்க? கொன்னு அதே இடத்துல புதைச்சார்கள். அதே இடத்துல என்ன பண்ணாரு? அப்படியே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவங்களோட நின்று அந்த சண்டையை என்ன பண்ணாரு? கர்த்தர் வெற்றி சிறக்க செய்தார். அப்போ முன்னோர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் வைத்திருந்த வைராக்கியம் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த விசுவாசம், அந்த தைரியம் அவனோடு இருந்தது. அவங்களுடைய ஜனங்களை எல்லாம் வச்சு அந்த பள்ளத்தாக்கத்தில் என்ன பண்ணா? அவர்கள் போர் செய்வதற்கு ஆயத்தமானார்கள். எத்தனை பேர் உங்க பிள்ளைகள், பெற்றோர்கள்கிட்ட சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க? நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்க பிள்ளைகள் பார்த்து கத்துக்கும். நாலு மணி நேரம் உட்காந்து சீரியல் பார்க்குறீங்கன்னா உங்க பிள்ளை என்ன பண்ணும்? வரப்போ நாள்னா 8 மணி நேரம் உட்காரணும். நான் 8 அடி பாஞ்சா சொல்லுங்களேன், யாரு? நான் 8னா அது 16. நீங்க 4 மணி நேரம் சீரியல்னா இப்படி இருக்கும் பொழுது அபியா தன்னுடைய மகன் ஆசாவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி நிற்கணும், எப்படி வைராக்கியமா இருக்கணும் எல்லாம் கற்றுக் கொடுத்ததுனால இவன் தைரியமாக தன்னுடைய 5 லட்சம் போர் சேவர்களை வைத்து என்ன பண்ணான்? அந்த போருக்கு ஆயத்தமாய் போய் நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கலன்னா அங்க சீனே மாறி இருக்கும். அவன் 5 லட்சம் பேர்ரா போனோம், எல்லாரும் காலி பண்றோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? பேசாம வெள்ளை கொடிய காமிச்சிருவோம். வந்து நீ என்ன பண்ணு? இந்த நாட்டை ஆண்டுக்கும். ஆனா அவனுக்குள்ள இருக்கிறது யாரு? வைராக்கியமான தேவன். அதனால அவன் என்ன பண்ணான்? தொடர்ந்து வாசிங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவனை நோக்கி கூப்பிட்டு திருப்பி நல்லா ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பெலனுள்ளவனாகிலும் பெலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். போதும். அப்போ என்ன பண்ணா? தன்னுடைய 5 லட்சம் போர் சேவர்களை கூட்டு போயிட்டு என்ன பண்ணா? அந்த பள்ளத்தாக்குல நின்று எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? எல்லாம் அசம்பிள் ஆயிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. இதுல நல்ல காரியம் பார்த்துக்கோங்க. அவன் எல்லாரையும் நிறுத்திட்டான். போர் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அவன் போருக்கு போய் சண்டை செஞ்சு நிறைய போர் சேவர்கள் இறந்து மடியும் பொழுது, ஐயோ நான் தோத்து போறேன்ற சூழ்நிலையில அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருந்தா அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்டதா இருக்கும்? ஃபர்ஸ்ட் தன்னுடைய பலத்தினால அவன் என்ன பண்ணிட்டான்? போருக்கு போயிட்டான். ஆனா அங்க தோத்து போறோன்னு ஒரு சூழ்நிலை வந்துட்ட பிறகு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் போய் அவன் உட்கார்ந்துருந்தானா, கர்த்தருடைய கிரியை அங்க நடந்திருக்கும், நடக்காமல் இருந்திருக்கும். ஆனா அங்க போய் அவன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய போர் சேவர்களை கொண்டு போய் நிறுத்திட்டான், அசம்பிள் ஆயிட்டான். போர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா போறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்? திருப்பி வாசிங்கள்.
ஆசா ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே கர்த்தாவே பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமென். இது அவனுடைய ஜெபம், அவனுடைய அழுகை. ஆண்டவரே, 10 வருஷம் என்னோட தேசத்துல சமாதானமா வச்சிருந்தீங்களே, எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்ல பச்சை பசைன்னு செழுமையா தானே இருந்தது, ஏன் திடீர்னு இருந்ததுன்னா கர்த்தர் சில காரியங்கள் உன் வாழ்க்கையில அது அனுமதிப்பார். சில காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிப்பார். நீ அதை பார்த்து பயந்துட்டீங்கன்னா உனக்குள்ள கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அந்த காரியத்தையும் மேற்கொள்றதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா, எப்படி ஆசா போர் செய்வதற்கு முன்பாக தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவன் அங்க ஜெபம் செய்தான். நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? பிரச்சனை வந்துட்ட பிறகு கர்த்தருடைய சமூகத்துல போய் விழாதீங்க. பிரச்சனை தலைக்கு மேல போயிட்ட பிறகு ஐயோயோன்னு சொல்லி அழுவாதீங்க. பிரச்சனைன்னு தெரிஞ்சிட்டா கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காருங்க. உங்க பார்வைக்கு அது மலையாக தெரியும். கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி, நம்ம ஊர் ஸ்டைல்ல சொல்லணும்னா, அவர் சம்பவம் பண்ணா தரமா இருக்கும். உன் பார்வைக்கு அது மலையா இருக்கும், ஆனா கர்த்தருக்கு அந்த காரியம் முட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு உன் கண்ணுக்கு அது பெருசா காட்டுவான். ஏன்னா உன்னை பயமுத்துறது தான் அவனுடைய வேலை. எல்லா சூழ்நிலையிலையும் எதுல இருந்தாலும். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீ எவ்வளவு பலவனாயிரு, பலம் உள்ளவனாயிரு, யாரவனாயிரு, ஆனா என் தேவனுக்கு இதெல்லாம் லேசான காரியம். ஆமென், ஆமென். சங்கீதம் 121:2 வாசிங்க. சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யார் இடத்துல இருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உண்டாக்கினவர். அப்ப இதுக்கு மேல யார் இருக்கா? இதுக்கு மேல யார் இருக்கா? இந்த டேபிள் உருவாக்குனது நானு, இந்த மைக்கை உருவாக்குனது நானு உருவாக்கினேன். ஆனா இந்த மைக்கெல்லாம் சேர்க்கறதுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ்லாம் செய்யறது யாரு? இந்த டேபிள் செய்யற இந்த ஸ்க்ரூலாம் செஞ்சது யாரு? அதுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பான்ல. ஒரு பொருளோ ஒரு காரியமோ எது செய்தாலும் அதை செய்வதற்கு நிறைய பொருட்கள் தேவைன்னா அதுக்கு கண்டுபிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? ஆனா இங்க என்ன பண்றது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்பனா அல்டிமேட் அவர்தான். வானத்தையும் பூமியும் உருவாக்கினார்னா அந்த உருவாக்கின படைப்புகள்ல நம்ம ஒருத்தர், நம்ம உருவாக்கின படைப்பு தான் இந்த காரியம்லாம். அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு? அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? வருகிற ஒத்தாசை உங்களுக்கு எல்லாமே அதுதான். புரியுதா? தொடர்ந்து வாசிங்கள். 11 வசனம். லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். அவ்வளவுதான். அவருடைய ஜெபமே இதுதான். ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, ஆண்டவரே, இவ்வளோ பேர் என்ன பண்றாங்க? பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் நாங்க என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது. அவன் எப்படி வந்திருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனா உமக்கு இது லேசான காரியம். அதனால நாங்க உம்மை நம்பி நாங்க இந்த இடத்துல பண்ணிட்டோம், இறங்கி வந்துட்டோம், இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன்,
மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். அப்ப என்னது? நீர் எங்கள் தேவன். நீர் எங்கள் தேவன்னா இங்க நிக்கிற 5 லட்சம் பேர் யாரு? உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள். அப்போ எதிரில் இருக்கிறவன் மனுஷன் தான், கர்த்தரை அறியாதவன். இந்த மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதையும். இதுதான் அவனுடைய பிரேயர். அந்த இடத்துல நின்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணா, ஆனால் பண்ற ஜெபம் வெரி எஃபெக்டிவ். அவனுடைய மொத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆச்சு? அவன் சூழ்நிலை, அவனுடைய பயம் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் என்ன பண்ணிட்டான்? ஞானமாக வச்சுட்டான். ஞானமா அவனுடைய பிரேயர் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சுட்டான். இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு கீ டிப்ஸ். உன் வாழ்க்கையில் உனக்கு வருகிற பிரச்சனை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதிர்கொள்கிற பிரச்சனை யாரு கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்? ராபர்ட், எனக்கு வர பிரச்சனை ராபர்ட்டுக்கு தான் தெரியும். கிடியனுக்கு வர பிரச்சனை கிடியனுக்கு தான் தெரியும். ஷைனிக்கு வர பிரச்சனை ஷைனிக்கு தான் தெரியும். ஷைனி ஆஃபீஸில் என்ன நடக்குது எனக்கு தெரியுமா? அப்போ உனக்கு வர பிரச்சனை, யார் யாருக்கெல்லாம் வர பிரச்சனை அவங்க கண்ணுக்கு தான் தெரியும். அப்போது இவன் கண்ணுக்கு அவன் எதிரிகள் என்ன பண்ணுறாங்க? பெருசாக தெரியுறான். ஆனால் அவனோட ஜெபம் கிளியராக இருந்துச்சு. ஆண்டவரே, நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறோம். அவன் எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், நாங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்கட்டும், நாங்கள் யாரை நம்பி வந்துட்டோம்? உண்மையை நம்பி வந்துட்டோம். இதெல்லாம் உமக்கு லேசான காரியம். எப்படி நைஸ் பண்ணாம, இதெல்லாம் உமக்கு லேசான காரியம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அசால்ட்டாக முடிச்சு கொடுத்துருவீங்க. நாங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம், அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் ஞானம் உள்ள ஜெபமாக இருக்கணும். புரியுதா? ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு தெரியாதுப்பா, நான் உங்கள் சமூகத்தை நான் சொல்லிட்டேன், இந்த காரியத்தை எனக்கு முடிச்சுங்கன்னா ஜெராக்ஸ் காப்பியா போட்டோன்னு அப்படியே அடிச்சு வெளில தள்ளுறது. பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ற பிரச்சனை, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும்னா உனக்கு எவ்வளோ பெரிய பலத்தை கத்தர்னா பண்ணும் கொடுக்கணும். அழுது புரண்டு, ஐயோ நான் கரெக்டாக இருக்கிறேன், என்கிட்ட வர்றவங்க எல்லாமே தப்பாக இருக்கிறாங்கன்ட்டு நம்மளோட சிந்தனை சொல்லும். நம்ம சில நேரத்தில் பண்ணுற தப்புகள் நம்ம கண்ணுக்கு மறைச்சிரும். புரியுதா? நம்ம பண்ணுற தப்புகள் தவறுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா கண்ணை எடுத்து வெளியில் வச்சாதான் உன்னை அது பார்க்கும். ஆனால் மற்றவர்களை உன் கண் பார்க்கும் பொழுது எல்லாமே தப்பாக தான் தெரியும். ஆனால் நம்ம எல்லாம் பண்ணுறது யார் பார்க்குறா? யார் தப்பு யார் சரின்னு அவருக்கு தெரியும். கர்த்தரோட சமூகத்தில் நான் எல்லாமே கரெக்டாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஏன் இது நடக்குது? அப்போ நீ தெளிவாக சொல்லும் போது, இது நீ இப்படி பண்ணிட்ட, இது நீ மாத்திக்க, இது நீ அனுபவிச்சிட்ட, இதெல்லாம் நான் மாற்ற போறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நீ பண்ணிட்ட, இதெல்லாம் நீ மாத்திக்க, இப்படிலாம் நீ உன் வாழ்க்கையில் நீ அனுபவிச்சிட்ட, அந்த காரியத்தை நான் என்ன பண்ண போறேன்? இந்த கஷ்டத்தை மாற்ற போறேன். இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு சொல்றது. நம்மளுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் ஞானமாக இருக்கணும். தெளிவான ஜெபம், உருக்கமான ஜெபம், நியாயமான ஜெபம், உன் அழுகையின் ஜெபம், உன் கண்ணீரின் ஜெபம், உத்தமமான ஜெபம், வைராக்கியமான ஜெபம். கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அதை செய்யக்கூடிய
வல்லவர் அவர். ஏன்னா அந்த காரியம் அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரையும் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால், எப்படி பண்ணாரு? அவங்க கண்களுக்கு முன்பாகவே என்ன பண்ணாரு? முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். அபிய காலத்துல சண்டை போட்டு 5 லட்சம் பேர் அங்கேயே என்ன பண்ணாங்க? வெட்டி சாய்த்தார்கள், வெட்டி புதைச்சிட்டாங்க. ஆனா இவனுடைய ஜெபம் பார்த்தீங்களா? எனக்கு இந்த சண்டை தான் நான் ஜெயிக்கணும், என் தேசத்தை நான் காப்பாற்றணும், வந்த குரல் எல்லாரையும் நான் கொன்று புதைக்கணும்னு அவன் இருந்துதான் ஜெபம். நல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க. அவனுடைய ஜெபமும் அந்த சண்டையை அவன் மேற்கொள்ளணும். நான் பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது உமக்கு லேசான காரியம். இந்த சண்டையை, இந்த ஒரு சிச்சுவேஷனை எனக்கு நன்மையாக மாற்றித்தாங்க. அதுதான். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த எல்லாவற்றிலையும் முறியடித்ததினால் எத்தியோப்பியர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஓடி போயிட்டாங்க. அவன் செத்துட்டானா நாளைக்கு இன்னும் அவங்க குடும்பம் சார்ந்து அவன் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? இங்க படையெடுத்துட்டு வருவார்கள். ஏன்னா இவங்க எப்படி செத்தார்களோ அவங்களுக்கு தெரியாது, கோபம் தான் வரும். ஆனால் இங்கே அடி வாங்கிட்டு ஓடினவன், டேய் நம்ம கம்மியாக இருக்கிறோம் நினச்சிட்டு போயிட்டோம்டா, அவனுங்க அடியே ஒரு தினுசா இருக்குடா சொல்லுவானுங்களா சொல்ல மாட்டானுங்களா? ஓடி போயிட்டானுங்கண்ணா, திருப்பியும் அவனுங்க என்ன பண்ணுவானா? வர மாட்டானுங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் உட்கார்ந்து நீங்க அதை யோசிக்கும் பொழுது, ஏன் அங்க வந்து செத்தார்கள், வெட்டினார்கள், புதைத்தார்கள் எல்லாம் போட்டிருக்கு, இங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு போட்டிருக்குது. அங்க 5 லட்சம், இங்க வந்தது 10 லட்சம் பேர், அது இல்லாம ஒரு 300 ரதம். அப்ப எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியாது. அப்ப இங்க எல்லாமே என்ன பண்ணாங்க? விரட்டி அடிக்கிற மாதிரி ஓடி போனாங்க. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவா என்ன பண்ணுவார்? நமக்கு அது புரிய வைப்பார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு புத்தகம் வாங்குறீங்க, 10 வாட்டி படிச்சிட்டிங்கன்னா அந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே 11ஆவது வாட்டி அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது. நீ எந்த பேஜில் என்ன வேணா கேளு, நான் சொல்கிறேன். ஆனால் வேதத்தில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் உட்காந்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பார். அதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளுடைய எல்லா விதமான உதவியும் பரத்திலிருந்து தான் வரும். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். அதே இதில் 8ஆம் வசனம் வாசிங்க. யூதாவிலே பரிசியும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசேவு மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இதுல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த தேசம் அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு காரியங்கள், இந்த சண்டை பிரச்சனைகள் இல்லைன்னா ஆச்சு, எல்லாம் ஒன்றுனா வந்தது. அவனுடைய ஜெபத்தை பார்த்தோம், அவன் அதெல்லாம் எப்படி மேற்கொண்டான்னு பார்த்தோம். ஆனால் பிற்பாடு அவனுடைய காரியங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது எனக்கு நேரம் இல்லை, எல்லாம் பண்ணிட்டு பேருக்கு வாசிங்கள். 13ஆம் வசனம் வாசிங்கள். அவர்கள் ஆசாவுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாத படிக்கு முறிந்து விழுந்தார்கள். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? திரும்பி ஓடினாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணல?
திரும்பி வராதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? திரும்பி வராதபடிக்கு என்ன பண்ணாங்க? முறியடித்தார்கள். துரத்தி துரத்தி அடித்தார்கள். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க நின்று நிதானமா அவர் ஓடி போனது மட்டும் இல்லை, அவங்க ஓடி போயிட்டாங்களான்ட்டு கம்ப்ளீட்டாக அவங்க என்ன பண்ணாங்க? ஊர்ஜிதம் பண்ணினார்கள். இதை நான் ஏன் சொல்ல தப்ப நான் வசனம் சொல்லிட்டேன். கீழே 12 தான். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, கர்த்தர் ஒரு காரியம் உங்களுக்கு செய்கிறாருன்னா அந்த காரியம் அதோடு முடிஞ்சது மட்டும் இல்லை, அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை பண்ணுவார். கன்ஃபர்மேஷன் கொடுப்பார். அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு என்ன, திருப்பியும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் ஒரு ப்ரேயர் பண்ணேன், இந்த காரியத்தை எனக்கு நடத்தினீங்க, இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சான்ட்டு என்ன பண்ணோம்? போய் திருப்பி என்ன பண்ணணும்? கன்ஃபார்ம் பண்ணு. அந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னா திருப்பியும் போய் அவர் சமூகத்தில் உட்காரு. எதுக்கு? இது முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. எத்தனை பேர் சொல்கிறோம்? எத்தனை பேர் அந்த காரியத்தை பண்ணுறோம்? கிடைச்சோன்னே நடந்த காரியத்தை எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். நடந்ததை மறந்துடுறோம், கொடுத்ததை மறந்துடுறோம், கொடுத்தவரையும் மறந்துடுறோம். இது அவர் பாடுகளை சந்திக்க போற ஒரு சூழ்நிலை. அவர் ராஜாவா வந்திருக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர், இந்த பாவியாக என்னை மீட்டெடுக்க இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த பாடுகளை சகிக்க மற்றவர்கள் அவர் முகத்தில் துப்பினார்கள். ட்ரெயின்ல போகும்போது யாராவது என் காலில் மிதிச்சுட்டா எனக்கு சர்றன்னு கோவம் வருது. அப்படி மொபைலை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பேக்கை வெடிச்சு இடிச்சுட்டா கோவம் வருது. இறங்கும் போது படிக்கட்டில் யாரா நின்னா எனக்கு, பைக்கில் போகும்போது எவனா ஒருத்த அடி முன்னாடி வந்துட்டா, என் வீட்டு வாசல் யாரோ குப்பையை வச்சுட்டா, யாராவது ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டா, என் வீட்டு முன்னாடி யாராவது பார்க் பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யறது பார்க்கறது. கர்த்தர் ராஜாவாய் இருந்தவர், வலது பாரிசத்தில் இருந்தவர், மகிமையில் இருந்தவர், இந்த உலகத்திற்கு நமக்காக வந்தார். தெரிந்தே வந்தார். என்னை மூஞ்சில துப்ப போறாங்க, என்னை ஈட்டியில குத்த போறானுங்க, என் தலை மேல முள்கிரீட வச்சு அமுக்க போறானுங்க, ரோடா என்னை அடிச்சு இழுத்துட்டு போறானுங்க. இதெல்லாம் தெரிஞ்சே வந்தார். நம்ம தெரிஞ்சு ஏதாவது செய்வோமா? அதான் நம்ம மனுஷன். தெரிஞ்சே வந்ததுனாலதான் நம்ம உண்டாக்கின தேவனாயிருக்கிறார். அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட அவமானங்கள், நிந்தைகள் நம்ம வாழ்க்கையில 0.00000 கூட கிடையாது. அப்படிப்பட்ட தேவனை நம்ம எப்படி ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்? எப்படி ஆராதிச்சுட்டு இருக்கோம்? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மோடு இருக்கிறார். நிறைய இருந்தது. ஒரு தகப்பனும் ஒரு மகளும் இருந்தாங்களாம். அந்த தகப்பன் ரொம்ப ஏழ்மையான ஒரு தகப்பன். சாப்பாடுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப என்ன, திடீர்னு அந்த தகப்பன் என்ன பண்ணாரு? எதுவுமே இல்லையே மகளுக்கு கொடுக்கறதுக்குன்ட்டு ரொம்ப व्यसனப்பட்டு இருக்கும் பொழுது அந்த மக வந்து சொன்னாலாம், டாடி
நம்ம ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? வில் ப்ரே. மகளும் தகப்பனும் ஜெபம் பண்ணினார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு யார் மூலியமாவது கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு ஒரு நபர் மூலியமா ஆகாரத்தை கொடுக்க கர்த்தர் என்ன பண்ணாரு? உதவி செய்தார். ஆனால் அந்த ஆகாரத்தை வாங்கணும்னு அங்க அந்த தகப்பனுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் கொட்டுதான், கண்ணீர் கொட்டுதான். அந்த தகப்பன் சொன்னாராம், நானும் மனுஷர் முகத்தை பார்த்தேன், மனுஷருடைய உதவியை எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் சின்ன குழந்தை நீ இந்த சூழ்நிலை கர்த்தர்கிட்ட சொல்லணுன்ட்டு சொன்னி நீ சொன்னதுனால தான் இந்த காரியம் நடந்திருக்கு. நான் மனுஷர் முகத்தை பார்த்தேன், நீயும் கர்த்தரை அவருடைய முகத்தை பார்த்த. பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோன்ட்டு கவனமாக இருக்கணும். அப்போதான் சில நேரத்தில் பெற்றோர் நம்ம தளர்ந்து விழும் பொழுது நம்ம பிள்ளைகள் சில நேரத்தில் கர்த்தருடைய ஆவியை கொண்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பா. புரியுதா நான் சொல்றது? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ சில நேரத்தில் பிள்ளைகள் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொண்டு வந்து வைப்பார். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு ஏன் இது நடக்குது? ஏன் எனக்கு நடக்குது? எல்லா விதமான சூழ்நிலை நடக்கலாம். ஆசா எல்லாரையும் நிற்க வச்சான், அவன் போராடல. போராடினது யாரு? கர்த்தர். உன் வாழ்க்கையில் ஒன்று பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்துங்க. எல்லாத்தையும் நிறுத்துங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்தி வைங்க. நீங்கள் போராடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு அழுங்க. ஆண்டவரே, இனிமேல்ட்டு இது ஏன் பிரச்சனை இல்லை, இது உங்க பிரச்சனை. நான் போராட மாட்டேன், நீங்க போராடுங்க. எனக்காக வழக்காடுவர் யாரு? I'm not going to cry anymore. No more cry. No more sorrow. எல்லாம் உங்க சமூகத்தில் வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க? ஏன்னா இது உமக்கு லேசான காரியம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கடன் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸ் எங்க வாழ்க்கையில் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆசாவை போல அவன் பலனற்றிருந்தாலும் பலன் உள்ளவனாய் இருந்தாலும் எந்த காரியங்கள் செய்தாலும் உடைய சமூகத்தில் முதலாவது உடைய சமூகத்துக்கு வந்தான். என் வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவை கொடுத்து அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. Our prayer, our cry, everything, first you submit into the presence of the Lord. God will take care of your life. He will lead you. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உன்னை கொண்டு போய் என்ன பண்ணுவார்? கர்த்தர் உன்னை விட்டு உன் ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணுவார்? காப்பார். Thank you Jesus. லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கு, லேசான
பலனற்றவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை அழிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை அழிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். சொல்லுவோமா? லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். லேசான காரியம். ஆமாண்டவரே, உமக்கு இது லேசான காரியம். பிசாசானவன் எங்கள் கண்களில இது மலை போல பிரச்சனைகளை காமிச்சாலும் தேவனை கத்து அந்த மலை போல பிரச்சனைகளை அது மடுவாக்கி அந்த காரியத்தை லேசாக மாற்றி தருகிற நீர் ஒருவர் மாத்திரமே. என் வாழ்க்கையில நாங்கள் எது செய்தாலும் எந்த காரியம் நாங்கள் செய்தாலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைத்து விட்டு உம்மிடத்தில் நாங்கள் அந்த காரியத்தை நான் உம்முடைய சமூகத்தில் வைத்து விட்டு செபித்து விட்டு செய்யக்கூடியதான கிருபையும் ஞானத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்த எங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் சுயத்தில் செய்யாதபடிக்கு எங்களுக்கு சிந்தனைக்கு ஏற்றபடி செய்யாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு கிருபையாயிரம். எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் செய்ய என் தேவனுக்கு லேசான காரியம். அது செய்து முடிக்க போகிறவர் நீர், அதை அனுபவிக்க போகிறவர்கள் நாங்கள், அதை பார்க்க போகிறவர்கள் நாங்கள். பெரிய காரியங்களை செய்யுங்க. மாறாத மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சத்தமா சொல்லாமே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமருங்க.